அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜேடிஓ சம்மந்தமான நிறைய முக்கியமான கேள்விகளை நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறோம், கமெண்டில் கேட்டே இருக்காங்க. நம்மளும் அதுக்கு உண்டான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் 2 வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸாக. ஸோ அது வந்து 2 விதமான கேள்விகள் இருக்குது இந்த ஜேடிஓவில். ஒன்று, அந்த முதல் கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க, அது ஒரு பக்கம் அந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று, 2ஆம் கட்ட கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அது ஒரு அதிகமான ஒரு கேள்வி. 2 கேள்விகளுக்குமே நம்ம வந்து முறையாக ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ ஜேடிஓ 2ஆம் கட்ட கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் நார்மலாக கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இந்த 10 நாளுக்குள்ளே அதை குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது எந்த வகையில் உண்மை அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா, கவுன்சிலிங் இப்போ வந்து நிறைய எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் 2 விதமான எக்ஸாமுக்கு கவுன்சிலிங் வச்சுருக்காங்க. இந்த ஜூனியர் ட்ரக் அனலிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கும், அதே மாதிரி லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு உண்டான கவுன்சிலிங்கும் போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு கவுன்சிலிங் என்ன அப்படின்னா குரூப் 2 கவுன்சிலிங்கு. குரூப் 2 கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சியில் ட்விட்டரில் வெளியிட்டது மே முதல் 15 நாளுக்குள்ளே வெளியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சிட்ட நம்ம வந்து அவங்க சொன்ன இப்போ ஜேடிஓ எப்போ வரும்னா இன்னும் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது உண்மையானு செக் பண்ணால் அது ஓரளவு உண்மையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா குரூப் 2 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஜேடிஓ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் அவங்களுக்கே தெரியும் அது அதிகமான வேக்கன்ட் உள்ள கவுன்சிலிங்கு. ஜேடிஓ அப்படி 2 அப்படி இல்லை, மொத்தமே ஒரு 100க்குள்ளே 150க்குள்ளே தான் இருக்கும் மொத்த வேக்கண்ட்டே. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 10 டேஸ்னால் இந்த மாதம் கடைசியும் அடுத்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த மே 15க்குள்ளே குரூப் 2 கவுன்சிலிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கண்டிப்பாக ஜேடிஓ கவுன்சிலிங் 2 வந்து இந்த மாத லாஸ்ட்லேயோ அல்லது அடுத்த மாத இறுதியிலோ வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் நம்ம இப்போ வந்து நம்ம இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ரிசல்ட்டையும் வெளியிட்டே இருக்காங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 3 விதமான ரிசல்ட்டை வெளியிட்டாங்க, அது முந்தானேத்து. ஸோ அதனால் எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டை விட அதுக்கு அடுத்த கட்டத்துக்கான அவங்க ஃபிசிக்கல் சிவி கூப்பிடணும் இல்லையா, அதனால் அதுக்கு உள்ள ரிப்போர்ட்டை வந்து அவங்க முடிச்சாகணும். அதனால் ஜேடிஓ கவுன்சிலிங்குடைய 2ஆம் கட்ட கவுன்சிலிங்குடைய அந்த அறிவிப்பு வந்து இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும். அதுக்கு அடுத்த மே மாதம் அந்த ஃபஸ்ட்டு 15 செகண்ட் வீக்கில் குரூப் 2 உடைய கவுன்சிலிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியாகலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ உள்ள சோர்ஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் டேட்டாவும் டிஎன்பிஎஸ்சி சொன்ன அதுவும் ஒத்து போகிறனால நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 10 டேஸ், அதாவது இந்த மாத இறுதி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஜேடிஓ கவுன்சிலிங் 2 சம்மந்தமான அறிவிப்பை வெளியாகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்கள் டவுட்னா தான் கேளுங்க. தேங்க்யூ.